அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 3. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 16. காதலியுடன் வெளிநாட்டுக்கு ஓட அனடோல் ஏற்பாடு. சில காலமாக டோலக்காவின் வீட்டில் அனடோல் வசித்து வருகிறார். நட்டாலி ரஸ்டோவாவை கடத்தி கொண்டு போக டோலக்காவ் திட்டம் போட்டு அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை சில தினங்களுக்கு முன்னால் செய்து முடித்தார். நட்டாஷாவின் அறை கதவின் பக்கத்தில் நின்று உற்று கேட்ட பின்பு நட்டாஷாவை பாதுகாப்பது என்று சோனியா என்றைய தினம் முடிவு செய்தாளோ அதே தினத்தில் டோலக்காவின் திட்டத்தை நிறைவேற்றி வைப்பது என்று தீர்மானித்திருந்தார்கள். அன்று இரவு 10 மணிக்கு பின்பக்கத்து வாசலுக்கு குராக்கினிடம் வருவதாக நட்டாஷா வாக்குறுதி கொடுத்திருந்தாள். அங்கு தயாராக வைக்கப்பட்டிருக்கும் உறைபனி வண்டியில் அவளை ஏற்றிக்கொண்டு 40 மைல்களுக்கு அப்பாலுள்ள காமெங்கா என்ற கிராமத்திற்கு அவளை குராக்கின் கொண்டு போவது என்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கே அவர்களுக்கு திருமணத்தை செய்து வைப்பதற்காக ஒரு மதகுருவையும் தயாராய் வைத்திருந்தார்கள். காமெங்காவில் இருந்து வார்சாவுக்கு போகும் ரஸ்தாவில் அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு குதிரைகளும் தயாராய் வைக்கப்பட்டிருந்தன. அங்கிருந்து அவர்கள் வெளிநாட்டிற்கு போவதற்காக அங்கேயுள்ள தபால் குதிரைகளை உபயோகித்துக் கொள்வது என்றும் திட்டம் போட்டிருந்தார்கள். அனடோலிடம் வெளிநாட்டிற்கு போவதற்கான பாஸ்போர்ட் என்ற அனுமதி சீட்டும் இருந்தது. தபால் குதிரைகளை உபயோகித்துக் கொள்வதற்கு ஒரு சர்க்கார் உத்தரவும் இருந்தது. அவற்றோடு அவருடைய சகோதரியிடம் இருந்து வாங்கிய 10,000 ரூபில்களும் டோலக்காவின் உதவியினால் கடன் வாங்கிய 10,000 ரூபில்களும் இருந்தன. அந்த விசித்திரமான கல்யாணத்திற்கு சாட்சிகளாக 2 தயார் செய்திருந்தார்கள். அவர்களில் ஒருவரின் பெயர் குவாஸ்டிகாவ். அவர் வேலையிலிருந்து விலகிய ஒரு சிறிய சர்க்கார் அதிகாரி. தம்முடைய சூதாட்ட வரவு செலவுகளுக்கெல்லாம் அவரை டோலக்காவ் உபயோகப்படுத்தி வந்தார். மற்றொருவரின் பெயர் மக்காரின். அவர் குதிரைப்படை சேவையிலிருந்து விலகியவர். ஒரு அன்பான திடச்சித்தமில்லாத பேர்வழி. குராக்கினிடம் அளவு கடந்த பாசம் கொண்டவர். அந்த சாட்சிகள் 2 டோலக்காவ் வீட்டில் முன் அறையில் அமர்ந்து தேநீர் பருகி கொண்டிருந்தார்கள். டோலக்காவ் வீட்டில் உள்ள பெரிய படிப்பு அறையில் அவர்கள் புறாவாக பாரசீக கம்பளங்களாலும் கரடி தோள்களாலும் ஆயுதங்களாலும் மூடப்பட்டிருந்தன. அந்த அறையில் உயரமான பூட்ஸுகளையும் பிரயாண வெளிச்சட்டையையும் அணிந்து கொண்டு டோலக்காவ் அமர்ந்திருந்தார். அங்கிருந்த ஒரு மேஜையின் மீது கணக்கு போடும் பாசிமணி சட்டமும் கரன்சி நோட்டுகள் சில கட்டுகளும் கடந்தன. சாட்சிகள் உட்கார்ந்து இருந்த அறைக்கும் படிப்பு அறைக்கும் தம்முடைய சாமான்களை கட்டி கொண்டிருந்த பிரெஞ்சு வேலைக்காரர்கள் இருந்த அறைக்கும் முன்னும் பின்னுமாக யூனிஃபாரத்தில் உள்ள பொத்தான்களை மாட்டாமல் அனடோல் உலாவி வந்தார். டோலக்காவ் பணத்தை எண்ணிக்கொண்டும் எதையோ எழுதி குவித்து கொண்டும் இருந்தார். நல்லது, குவாஸ்டிகாவிடம் 2,000 இருக்க வேண்டும் என்றார். அப்படியானால் அவரிடம் அதை கொடுத்துவிடும் என்றார் அனடோல். மக்காரினை அவர்கள் அப்படித்தான் அழைத்தார்கள். மக்கார்கா உமக்காக ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் நெருப்பிலோ தண்ணீரிலோ நுழைந்து போவார். இதோ நமது கணக்குகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டன என்று டோலக்காவ் கூறி அவரிடம் கணக்கை காட்டினார். அது சரியா இருக்கிறதல்லவா? ஆம், சரியா இருக்கிறது என்று அனடோல் பதிலளித்தார். ஆனால் டோலக்காவ் சொல்லியதை கவனித்ததாக தெரியவில்லை. அவர் தமக்கு நேராக ஒரு புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தார். அந்த புன்னகை அவருடைய முகத்தை விட்டு மறையவில்லை. மேஜையின் மூடியை பட்டார் என்று டோலக்காவ் மூடினார். ஒரு கேலி புன்னகையோடு அனடோலை திரும்பி பார்த்தார். உமக்கு தெரியுமா, நேர் இந்த யோசனையை உண்மையிலேயே கைவிட்டு விட்டால் நல்லது. இன்னும் அதை கைவிடுவதற்கு நேரம் இருக்கிறது. முட்டாள், அசட்டு பேச்சுகளை பேச வேண்டாம். உமக்கு மட்டும் தெரிந்திருக்குமானால் அது என்னது என்பது பிசாசுக்கே தெரியும். இல்லை, உண்மையிலேயே நீர் அதை விட்டுவிடும். நான் சிரத்தையோடு பேசுகிறேன். நீர் இப்பொழுது செய்யப் போகிறீரே அந்த சூழ்ச்சி திட்டம் வெறும் வேடிக்கை அல்ல. என்ன, மறுபடியும் பரிகாசம் செய்ய ஆரம்பித்து விட்டீரா? பிசாசிடம் போம் என்ன என்று அனடோல் முகத்தை சுழித்து கொண்டு சொன்னார். உம்முடைய முட்டாள்தனமான வேடிக்கைகளுக்கெல்லாம் உண்மையில் இல்லது நேரமே இல்லை என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு போனார். அனடோல் அந்த அறையை விட்டு போன பின்பு டோலக்கா இகழ்ச்சியும் தயவும் கலந்த புன்னகை காட்டினார்.
நீர் கொஞ்சம் பொறும் என்று போகிறவருக்கு பின்னால் சொன்னார். நான் விளையாட்டு பேச்சு பேசவில்லை. நான் அறிவோடு தான் பேசுகிறேன். இங்கே வாரும், இங்கே வாரும். அனட்டோல் திரும்பி வந்து டோலக்காவை பார்த்தார். அவர் சொல்லுவதை கவனித்தார். தம்மை அறியாமலேயே அவருக்கு கீழ்ப்படிவதைப் போல தோன்றினார். இப்பொழுது நான் சொல்லுவதை கவனமாய் கேளும். கடைசி தடவையாக இதை நான் உமக்கு சொல்லுகிறேன். நான் அதை பற்றி எதற்காக தமாஷ் செய்ய வேண்டும்? நான் உமக்கு இடையூறு செய்தேனா? உமக்காக ஒவ்வொன்றையும் தயார் செய்தது யார்? அந்த குருவையும் பாஸ்போர்ட்டையும் உமக்கு வாங்கி கொடுத்தது யார்? உமக்கு பணம் திரட்டி கொடுத்தது யார்? எல்லாவற்றையும் நானே செய்தேன். நல்லது, அவற்றிற்கெல்லாம் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் நன்றியற்றவனாய் இருக்கிறேன் என்று நீர் நினைக்கிறீரா? என்று அனட்டோல் கூறி பெருமூச்சு விட்டு டோலக்காவை தழுவிக்கொண்டார். நான் உமக்கு உதவி செய்தேன். ஆனால் அதே சமயத்தில் நான் உமக்கு உண்மையையும் சொல்லியாக வேண்டும். அது ஒரு ஆபத்தான வேலை. அதை பற்றி நீர் சிந்திப்பீரானால் அது ஒரு முட்டாள்தனமான வேலை. நல்லது, நீர் அவரை கடத்தி கொண்டு போகிறீர். ரொம்ப சரி. அவர்கள் அதோடு விட்டு விடுவார்களா? நீர் ஏற்கனவே விவாகமானவர் என்ற உண்மை வெளியே வந்துவிடும். அப்புறம் அவர்கள் உம்மை கிரிமினல் கோர்ட்டிற்கு இழுத்து வந்து விடுவார்கள். ஓஹ், சட்டு பேச்சு என்று அனட்டோல் திடீரென்று கூறிவிட்டு முகத்தை சுழித்தார். நான் உமக்கு விளக்கி கூறவில்லையா என்ன? மந்தபுத்தி உள்ளவர்கள் தாங்கள் செய்த ஒரு முடிவிற்கு சமாதானம் கூற தங்களுடைய சொந்த காரணங்களையே கூறிக்கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி அனட்டோலும் இதற்கு முன்பு 100 தடவை டோலக்காவிற்கு சொன்ன சமாதானத்தையே திரும்பவும் கூறிக்கொண்டிருந்தார். இன்ன காரணங்களுக்காக நான் இந்த முடிவிற்கு வந்தேன் என்பதை உமக்கு நான் விளக்கிச் சொல்லவில்லையா? இந்த விவாகம் செல்லுபடியாகாது என்று ஏற்படுமானால் இச்சமயத்தில் தமது விரலை மடக்கினர். அப்புறம் நான் பதில் சொல்ல வேண்டியதே எதுவும் இல்லை. செல்லுபடியாகும் என்று ஏற்படுமானால் அப்புறம் எதை பற்றியும் கவலை இல்லை. வெளிநாடு போய்விட்டால் அங்கே அதை பற்றி எவருக்கும் எதுவும் தெரிய போவதில்லை. அது அப்படி அல்லவா? என்னிடம் இனி இதை பற்றி பேச வேண்டாம், 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 வேண்டாம். உண்மையிலேயே நீர் இதை கைவிடுவது நல்லது. இல்லையானால் நீர் ஒரு பெரிய சிக்கலில் அகப்பட்டு கொள்வேன். பிசாசிடம் போம் என்று அனட்டோல் கூச்சலிட்டுவிட்டு தமது தலைமுடியை கையில் பிடித்து கொண்டு வெளியே போனார். ஆனால் உடனே திரும்பி வந்து டோலக்காவிற்கு எதிராக இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தமது கால்களை கீழே மடக்கி வைத்து கொண்டார். அந்த பிசாசே தான் என்ன எம்மாதிரி அடித்துக் கொள்கிறது என்பதை நீரே பாரும் என்று சொல்லி டோலக்காவின் கையை பற்றி அதை தமது மார்பில் வைத்தார். எனது அன்பான நண்பரே, எப்பேற்பட்ட பாதம், எப்பேற்பட்ட பார்வை, ஒரு தேவதையேதான் என்று அவர் பிரெஞ்சு மொழியில் பேசினார். டோலக்கா ஒரு பரிவற்ற புன்னகை காட்டி தம்முடைய கர்வமான கண்கள் ஒளி வீச அவரை நோக்கினார். அவரிடம் இருந்து இன்னும் அதிக தமாஷை அனுபவம் என்று விரும்பினவர் போல தோன்றினார். நல்லது, பணமெல்லாம் கரைந்த பின்பு அப்புறம் என்ன? அப்புறம் என்ன என்ன என்று அனட்டோல் திரும்பி கூறி எதிர்காலத்தை பற்றி உண்மையிலேயே குழப்பமடைந்தார். அப்புறம் என்ன? அப்புறம் அப்புறம் எனக்கு தெரியாது. ஆனால் அசட்டு பேச்சுகளை ஏன் பேச வேண்டும்? தமது கடிகாரத்தை பார்த்தார். நேரம் வந்துவிட்டது. பின்னறைக்கு அனட்டோல் போனார். இப்பொழுது என்ன, எல்லாம் தயாராகிவிட்டதா? நீங்கள் சோம்பேறித்தனமாக நிற்கிறீர்கள் என்று வேலைக்காரர்களை பார்த்து கூச்சலிட்டார். டோலக்காவ் பணத்தை அப்புறமாக எடுத்து வைத்துவிட்டு ஒரு சேவகனை அழைத்து பிரயாணத்திற்கு முன்பாக சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் எதையாவது கொண்டு வருமாறு உத்தரவிட்டார். பின்னால் மக்காரினும் குவஸ்டிகாவும் உட்கார்ந்திருந்த அறைக்குள் போனார். ஒரு சோஃபாவில் படிக்கும் அறையில் தமது முழங்கையை ஊன்றி அதன் மீது அனட்டோல் சாய்ந்து கொண்டிருந்தார். அவருடைய அழகிய உதடுகள் எதையோ கனிவாக முணங்கிக் கொண்டிருந்தன. இங்கே வந்து கொஞ்சம் சாப்பிடும், கொஞ்சம் பானமும் செய்து கொள்ளும் என்று டோலக்காவ் பக்கத்து அறையிலிருந்து அவரை அழைத்தார். எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று பதிலளித்த அனட்டோல் தொடர்ந்து புன்னகை காட்டிக் கொண்டிருந்தார். வாரும், பாலகா எங்கே இருக்கிறான்? அனட்டோல் எழுந்து சாப்பிட்டு அறைக்குள் போனார். உறைபனி வண்டியை ஓட்டுவதில் பாலாகா பிரசித்தி பெற்றவன். டோலக்காவையும் அனட்டோலையும் 6 வருஷங்களாக அவனுக்கு தெரியும். அவர்களுக்கு பல தடவை நல்ல சேவை செய்திருக்கிறான்.
அனட்டோலின் பட்டாளம் டீவர் என்ற இடத்தில் தங்கியிருந்தபோது பல தடவை மாலையில் அவரை டீவரிலிருந்து அழைத்துச் சென்று அதிகாலையில் மாஸ்கோவிற்கு அவரை கொண்டு வந்து சேர்த்து மீண்டும் மறுநாள் இரவு அவரை அங்கிருந்து அழைத்து போயிருக்கிறான். பல தடவை டோலக்காவை ஆபத்திலிருந்து தனது வண்டியில் வைத்து ஓட்டி தப்புவித்திருக்கிறான். பல தடவை அவர்களை ஜிப்சிகளோடும் மட்டமான பெண்களோடும் தனது வண்டியில் வைத்து மாஸ்கோ தெருக்கள் வழியாக சவாரி விட்டிருக்கிறான். பல தடவை பாதசாரிகள் மீதும் வண்டிகள் மீதும் மாஸ்கோ தெருக்களில் அவர்களுடைய சேவைக்காக தனது வண்டியை விட்டிருக்கிறான். ஆனால் அச்சமயங்களிலெல்லாம் அவன் கனவான்கள் என்று அழைக்கிற அவர்களால் காப்பாற்றப்பட்டிருக்கிறான். அவர்களுடைய சேவைக்காக அவன் பல குதிரைகளையும் இழந்திருக்கிறான். அவனை பல தடவை அவர்கள் அடித்திருக்கிறார்கள். அவனுக்கு மிகவும் பிடித்தமான மட்டீரா என்ற மதுவையும் ஷாம்பெயின் என்ற மதுவையும் அவனை குடிக்கும்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் செய்த செய்கைகளை பற்றி அவன் நன்றாய் அறிவான். அந்த செய்கைகள் வெளியில் தெரியுமானால் அதை செய்தவர்களை சைபீரியாவுக்கு அனுப்பியிருப்பார்கள். தங்களுடைய குடிவெறி ஆட்டங்களுக்கு பாலாகாவை அவர்கள் அடிக்கடி அழைத்து குடிக்கும்படி செய்து ஜிப்சிகளோடு நடனமாடும்படி செய்வார்கள். அவர்களுடைய பணத்தில் ஆயிரக்கணக்கான ரூபிள்கள் அவன் கை வழியாக செலவாகியிருக்கும். அவர்களுடைய சேவையில் ஒரு வருஷத்தில் குறைந்தது 20 தடவையாவது அவனுடைய உடலையும் உயிரையும் ஆபத்துக்கு உள்ளாக்கியிருப்பான். அவர்களிடமிருந்து அவன் பெறக்கூடிய பணத்தினால் வாங்கக்கூடிய குதிரைகளை விட அதிகமான குதிரைகளை அவர்களுடைய சேவையில் அவன் இழந்திருப்பான். ஆனால் அவர்கள் மீது அவனுக்கு மிகுந்த பிரியம் உண்டு. மணிக்கு 12 மைல் வேகத்தில் பைத்தியமாக வண்டியை ஓட்டுவதில் அவனுக்கு பிரியமுண்டு. ஒரு வண்டி ஓட்டியை கீழே தள்ளுவதிலும் ஒரு பாதசாரியின் மீது வண்டியை ஓட்டுவதிலும் மாஸ்கோ தெருக்கள் வழியாக முழு வேகத்தில் வண்டியை பறந்து போகும்படி செய்வதிலும் அவனுக்கு பிரியமுண்டு. இனிமேல் அதற்கு மேல் வேகத்தில் போக முடியாது என்ற நிலைமையிலும் கூட தனக்கு பின்னால் உட்கார்ந்திருக்கும் குடியர்கள் வேகமாய்ப்போ வேகமாய்ப்போ என்று காட்டுக்கூச்சல் போடுவதை கேட்பதிலும் அவனுக்கு பிரியமுண்டு. தனது வண்டி வரும் வழியை விட்டு வேகமாய் விலகி கொண்டிருக்கும் விவசாயியின் கழுத்தில் தனது சாட்டையால் அடி கொடுப்பதிலும் அவனுக்கு பிரியமுண்டு. இவர்கள்தான் உண்மையான கனவான்கள் என்று டோலக்காவையும் அனட்டோலையும் அவன் கருதுவான். அனட்டோலும் டோலக்காவும் கூட பாலாகா மீது மிகுந்த பிரியம் கொண்டிருந்தார்கள். அவன் சாமர்த்தியமாக வண்டி ஓட்டுவதையும் தாங்கள் நினைப்பதைப் போலவே அவனும் நினைப்பதைக் கண்டு அவர்கள் பிரியம் கொண்டிருந்தார்கள். மற்றவர்களிடம் பாலாகா பேரம் பேசுவது உண்டு. 2 மணி நேர சவாரிக்கு 25 ரூபிள்கள் கேட்பான். அவன் தானே வண்டி ஓட்டுவதும் அபூர்வம். தன்னுடைய வாலிபர்களை விட்டு ஓட்டச் சொல்லுவான். ஆனால் இந்த கனவான்கள் விஷயத்தில் அவனே வண்டியை ஓட்டுவான். அவனுடைய சேவைக்காக பணம் எதுவும் கேட்பதில்லை. அவர்களிடம் பணம் எப்பொழுது இருக்கிறது என்பதை அவர்களுடைய சேவகர்கள் மூலமாக அவன் அறிந்து கொள்ளுவது உண்டு. அம்மாதிரி காலங்களில் அவர்கள் நிதானமாய் இருக்கிற காலை வேளைகளில் வருஷத்திற்கு 2 தடவை அவர்களிடம் போவதுண்டு. அந்த கணவான்கள் அவனை அமரும்படி செய்வார்கள். எனக்கு உதவி செய்யுங்கள் தியோடர் இவானிச் ஐயா என்றோ அல்லது மேன்மை தங்கியவரே என்றோ அவன் சொல்லுவான். என்னிடம் குதிரைகளே இல்லை. நான் சந்தைக்கு போக வேண்டும். உங்களால் முடிந்ததை கொடுங்கள். அனட்டோலும் டோலக்காவும் அவர்களிடம் பணம் இருந்தால் அவனுக்கு 1000 அல்லது 2000 ரூபிள்கள் கொடுப்பார்கள். அழகிய தலைமுடியும் குட்டையான உருவமும் அமுங்கிய நாசியும் கொண்ட 27 வயதான விவசாயிதான் பாலாகா. சிவந்த முகமும் குறிப்பிடத்தகுந்த பருத்த சிவந்த கழுத்தும் ஜொலி ஜொலிக்கும் சிறிய கண்களும் ஒரு சிறிய தாடியும் கொண்டிருந்தான். ஆட்டுத்தோல் சட்டைக்கு மேலாக உள்ளே பட்டு வைத்து தைத்து ஒரு அழகிய கருநீல துணிச்சட்டையை அணிந்திருந்தான். அறைக்குள் நுழைந்தவுடன் தனக்கு சிலுவை குறி காட்டி அந்த அறையில் இருந்த மூலையை பார்த்து திரும்பி பின்னால் டோலக்காவிடம் சென்று தனது சிறிய கருப்பு கையை நீட்டினான். தியோடர் இவானிச் என்று சொல்லி தலை குனிந்து மரியாதை செய்தான். நீ சௌக்கியமாயிருக்கிறாயா நண்பனே? நல்லது, இதோ வந்துவிட்டான். வணக்கம் மேன்மை தங்கியவரே என்று அப்பொழுதுதான் உள்ளே வந்த அனட்டோலை நோக்கி தமது கையை நீட்டினான். நான் சொல்லுகிறேன் பாலாகா என்று அனட்டோல் கூறி அவன் தோள்களில் தமது கையை வைத்தார். எனக்காக நீ சிரத்தை கொள்வாயா மாட்டாயா என்ன? இப்பொழுது எனக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும். எந்த குதிரைகளை கொண்டு வந்திருக்கிறாய்? என்ன? உங்களுடைய வேலைக்காரன் சொன்னபடியே கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு பிரியமான குதிரைகள் என்று பாலாகா பதிலளித்தான். நல்லது, கவனித்துக்கொள் பாலாகா.
உன்னுடைய 3 குதிரைகளை சாகிற வேகத்தில் நீ ஓட்டி 3 மணி நேரத்தில் என்னை அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்ன? அவையெல்லாம் செத்துப் போனால் நான் எதை ஓட்டுவேன்? ம்? என்று பாலாக்கா சொல்லி கண்ணை சிமிட்டினான். ஜாக்கிரதை, நான் உன் முகத்தை உடைத்து விடுவேன். தமாஷ் பேசாதே என்று அனட்டோல் கூச்சலிட்டு திடீரென்று தமது கண்களை உருட்டினார். இதில் தமாஷ் என்ன இருக்கிறது என்று அந்த வண்டிக்காரன் சிரித்துக்கொண்டே கூறினான். என்னுடைய கனவான்களுக்கு நான் எதையாவது செய்ய தயங்கியது உண்டா? இந்த குதிரைகள் எவ்வளவு வேகத்தில் ஓட முடியுமோ அவ்வளவு வேகத்தில் நாம் நிச்சயமாக போவோம். ஹா, நல்லது, கீழே உட்கார் என்றார் அனட்டோல். ஆமாம், கீழே உட்கார் என்றார் டோலகாவ். நான் நின்று கொண்டே இருக்கிறேன் தியோடர் இவானிச். கீழே உட்கார். என்ன அசட்டுத்தனம்! கொஞ்சம் பானமருந்து என்று அனட்டோல் சொல்லி ஒரு பெரிய கோப்பை நிறைய மடீரா மதுவை அவனுக்கு விட்டு கொடுத்தார். அந்த ஒயினை பார்த்ததும் அந்த வண்டி ஓட்டியின் கண்கள் ஜொலி ஜொலித்தன. மரியாதைக்காக முதலில் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பின்னால் அதை குடித்தான். தனது தொப்பியில் இருந்து ஒரு சிகப்பு பட்டு கைக்குட்டையை எடுத்து தனது வாயை துடைத்து கொண்டான். நாம் எப்பொழுது புறப்பட வேண்டும் மேன்மை தங்கியவரே? நல்லது. அனட்டோல் தமது கடிகாரத்தை பார்த்தார். நாம் உடனே புறப்பட வேண்டும். ஜாக்கிரதை பாலாகா, குறிப்பிட்ட நேரத்தில் நீ அங்கே போய் சேர்ந்து விடுவாய் அல்லவா? என்ன? அது நாம் புறப்படுகிற அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்கிறது. இல்லையென்றால் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் ஏன் அங்கே போய் சேர முடியாது என்று பாலாக்கா பதிலளித்தான். நான் உம்மை டீவர் என்ற இடத்திற்கு 7 மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கவில்லையா? அது உமக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் மேன்மை தங்கியவரே. உனக்கு தெரியுமா, ஒரு கிறிஸ்மஸ் சமயத்தில் நான் டீவரிலிருந்து சவாரி வந்தேன் என்று தமது பழைய ஞாபகங்களை புன்னகையோடு நினைவு கூர்ந்து அனட்டோல் பேசினார். அவர் பேசுவதை ஆர்வத்தோடும் விரிந்த கண்களோடும் நோக்கி கொண்டிருந்த மக்காரினை அவர் திரும்பி பார்த்து சொன்னார். அச்சமயம் நான் பறந்து வந்த வேகத்தை ஒருவர் கேட்டால் அவருக்கு மூச்சே நின்றுவிடும். இதை நீ நம்புவாயா மக்கார்க்கா? வழியில் பனிவண்டி வரிசைகளை சந்தித்தோம். அவற்றில் 2 வண்டிகள் மீது அப்படியே தாண்டி சென்றோம். என்ன? குதிரைகள் என்றால் அவைதான் குதிரைகள் என்று அந்த கதையை பாலாக்கா தொடர்ந்து கூறினான். அச்சமயம் நான் பக்கவாட்டில் 2 வாலிப குதிரைகளை மாட்டியிருந்தேன். மத்தியில் ஒரு பழுப்பு நிற குதிரையை பூட்டியிருந்தேன் என்று அவன் சொல்லி டோலகாவ் பக்கம் திரும்பினான். தியோடர் இவானிச், அந்த குதிரைகள் 40 மைல் வேகத்தில் பறந்தன. என்னால் அவைகளை இழுத்து பிடிக்க முடியவில்லை. பனியினால் என்னுடைய கைகள் மரத்து போய்விட்டன. கடிவாள வார்களை அப்படியே போட்டுவிட்டேன். நீர் ஜாக்கிரதையாய் இரு மேன்மை தங்கியவரே என்று நான் சொல்லிவிட்டு அந்த பனிவண்டியின் அடியிலேயே படுத்துவிட்டேன். அந்த குதிரைகளை விரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்து சேருகிற வரையில் அவைகளை தடுத்து பிடிக்கவும் இல்லை. அந்த பிசாசுகள் எங்களை 3 மணி நேரத்தில் அங்கே கொண்டு வந்து சேர்த்தன. ஒரே ஒரு குதிரை மட்டும் பின்னால் இறந்து போயிற்று. அத்தியாயம் 16 நிறைவுற்றது. அத்தியாயம் 17. காதலர்களின் ஏமாற்றம். அனட்டோல் அறையை விட்டு வெளியே போனார். சில நிமிஷங்களில் திரும்பி வந்தார். அவர் வந்தபோது ஒரு ரோம கோட்டு அணிந்து அதன் மீது வெள்ளி பெல்ட் போட்டிருந்தார். ஒரு ரோம தொப்பியை தலையில் ஒரு பக்கமாக சாய்த்து அணிந்திருந்தார். அவருடைய அழகிய முகத்திற்கு அது மிகவும் பொருத்தமாய் இருந்தது. கண்ணாடியில் தம்மை பார்த்துவிட்டு டோலகாவின் முன்பாக அதே மாதிரி போய் நின்று ஒரு ஒயின் கோப்பையை கையில் எடுத்தார். நல்லது, போய் வருகிறேன் தியோடர். நீ செய்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி. நான் போய் வருகிறேன் என்று அனட்டோல் சொன்னார். மற்றவர்களை திரும்பி பார்த்து, நல்லது தோழர்களே, நண்பர்களே, போய் வருகிறேன் என்று அங்கிருந்த மக்காரினையும் மற்றவர்களையும் பார்த்து சொன்னார். அவர்கள் எல்லோரும் அவரோடு தான் போகப் போகிறார்கள். என்றாலும் அச்சமயத்தில் உள்ளத்தை தொடும்படியாகவும் பவித்திரமாகவும் ஏதாவது ஒன்றை தமது தோழர்களுக்கு சொல்ல அனட்டோல் விரும்பினார். அவர் மெதுவாகவும் உரத்த குரலிலும் தமது மார்பை சிறிது முன்னால் நிமிர்த்தி ஒரு காலில் லேசாக ஆடிக்கொண்டு பேசினார். எல்லாரும் கோப்பையை கையில் எடுங்கள். பாலாகா, நீயும் எடு. நல்லது தோழர்களே, எனது இளமையின் நண்பர்களே,
நாம் நமது இஷ்டப்படி சொகுசாக வாழ்ந்து அனுபவித்திருக்கிறோம். அப்படித்தானே? இப்பொழுது ஒரு விஷயம். நாம் மீண்டும் எப்பொழுது சந்திக்கப் போகிறோம்? நான் வெளிநாடு போகிறேன். நாம் நன்றாக அனுபவித்தோம். இப்பொழுது வாலிபர்களே, நான் போய் வருகிறேன். நமது ஆரோக்கியத்திற்காக ஜே ஜே என்று அவர் கூவி கோப்பையில் உள்ளதை காலி செய்துவிட்டு கோப்பையை கீழே வீசினார். உம்முடைய ஆரோக்கியத்திற்காக என்று பாலாக்கா சொல்லி தனது கோப்பையில் உள்ளதை காலி செய்து கைக்குட்டையால் வாயை துடைத்தான். மக்காரின் கண்களில் நீருடன் அனட்டோலை தழுவிக்கொண்டார். ஹா, இளவரசே, உம்மை விட்டு பிரிவதற்கு நான் எவ்வளவு வருத்தம் அடைகிறேன் தெரியுமா? நாம் போகலாம், நாம் போகலாம் என்று அனட்டோல் கூவினார். பாலாக்கா அறையை விட்டு வெளியே புறப்பட்டான். இல்லை, நில், கதவை சாத்து. முதலில் நாம் கீழே உட்கார வேண்டும், அதுதான் வழி என்று அனட்டோல் சொன்னார். ஒரு பிரயாணத்தை செய்வதற்கு முன்பாக இம்மாதிரி ருஷ்யர்கள் செய்வது வழக்கம். அவர்கள் கதவை சாத்தினார்கள். எல்லாரும் கீழே உட்கார்ந்தார்கள். இப்பொழுது வாலிபர்களே, வேகமாய் புறப்படுங்கள் என்று அனட்டோல் எழுந்து கொண்டே சொன்னார். அவருடைய வேலைக்காரனான ஜோசப் அவரிடம் உடைவாள் பெல்ட்டையும் உடைவாளையும் கொடுத்தான். எல்லாரும் முன்னறைக்கு போனார்கள். அந்த அந்த ரோம மேல் சட்டை எங்கே என்று டோலக்காவ் கேட்டார். ஏய் இக்னாட்கா, நீ போய் மற்றேனாவிடம் அந்த ரோம வெளிச்சட்டையை வாங்கி வா. ஆணும் பெண்ணும் கூடி ஓடிப்போவது என்பது எப்படி இருக்கும் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கண்ணை சிமிட்டி கொண்டு டோலக்காவ் கூறினார். அவள் வீட்டிற்குள் அணிந்திருக்கும் உடையோடு வெளியே ஓடி வரும்போது அநேகமாய் உயிரற்றவள் போலவே இருப்பாள். நீர் தாமதப்படுத்தினால் அப்பாவும் அம்மாவும் கண்ணீரும் தோன்ற ஆரம்பித்துவிடும். அப்போது அவள் விரைத்து போவாள். அதனால் திரும்பி போக வேண்டியதாய் இருக்கும். ஆகவே நீர் முதலில் இந்த ரோம சட்டையால் அவளை நன்றாக மூடி உறைபனி வண்டிக்கு அவளை தூக்கி வந்துவிடும். நரித்தோளை உள்ளே வைத்து தைத்த ஒரு வெளிச்சட்டையை சேவகன் கொண்டு வந்து கொடுத்தான். முட்டாள், ரோமச்சட்டையை அல்லவா கொண்டு வரும்படி நான் சொன்னேன். ஏமாற்றியேனா? அந்த ரோமச்சட்டை வேண்டும் என்று அவர் உரக்க கூவி அந்த அறைகளின் வழியாக தமது குரல் கணீர் என்று கேட்கும்படி சொன்னார். ஒரு அழகிய ஒல்லியான வெளிரிய முகம் கொண்ட ஒரு ஜிப்சி பெண் தன்னுடைய கருப்பு கண்கள் மினுமினுக்க சுருளையான தலைமுடி கொண்டு ஒரு சிவப்பு சால்வையை போர்த்தி கொண்டு கையில் ரோம மேல் சட்டையோடு ஓடி வந்தாள். இதோ, நான் ஒன்றும் ஆட்சேபிக்கவில்லை, எடுத்துக்கொள்ளும் என்று அவள் சொன்னாள். தனது எஜமானரை கண்டு பயப்படுவதைப் போலவும் ஆனால் தன்னுடைய மேல் சட்டைக்காக வருந்துவதைப் போலவும் அவளுடைய பேச்சு இருந்தது. டோலக்காவ் பதில் சொல்லவில்லை. அந்த மேல் சட்டையை எடுத்து மட்ரியோனா மேல் அதை போட்டுக்கொண்டு அதனால் அவளை மூடினார். அப்படித்தான் செய்ய வேண்டும், அதன் பின்னால் இம்மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுடைய கழுத்து பட்டிகளை நிமிர்த்திவிட்டார். அவளுடைய முகத்தில் சிறிது அளவுதான் மூடப்படாமல் இருந்தது. அதற்கு பின்னால் இப்படி செய்ய வேண்டும், நீர் பார்க்கிறீரா என்று சொல்லி அந்த மறைக்கப்படாமல் இருந்த முகத்தை பார்க்கும்படி அனட்டோலின் தலையை முன்னால் தள்ளினார். அந்த இடைவழியாக மட்ரியானோவாவின் பிரமாதமான புன்சிரிப்பு தெரிந்து கொண்டிருந்தது. நல்லது, வணக்கம் மட்ரியோனா என்று அனட்டோல் கூவி அவளை முத்தமிட்டார். இங்கே நான் செய்து வந்த களியாட்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன. இஸ்தியோஷ்காவிடம் நான் கேட்டதாக சொல்லு. நல்லது, வணக்கம், போய் வருகிறேன் மட்ரியோனா. எனக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும்படி வாழ்த்து கூறுவாயாக. நல்லது இளவரசி, கடவுள் உமக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாராக என்று தனது ஜிப்சி உச்சரிப்பில் அவள் பேசினாள். மண்டப முற்றத்திற்கு முன்பாக 2 உறைபனி வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. அவற்றின் குதிரைகளை 2 வாலிப வண்டிக்காரர்கள் பிடித்து கொண்டிருந்தார்கள். பாலாக்கா முன்னால் இருந்த வண்டியில் அமர்ந்தான். அவன் முழங்கைகளை உயர்த்தி தூக்கி கடிவாள வார்களை ஒழுங்குபடுத்தினான். அந்த வண்டியில் அனட்டோலும் டோலக்காவும் ஏறினார்கள். மக்காரின், குவஸ்டிகாவ், ஒரு வேலைக்காரன் ஆகியோர் மற்றொரு வண்டியில் அமர்ந்தார்கள். நல்லது, நீ தயாராயிருக்கிறாயா என்று பாலக்கா கேட்டான். போகலாம் என்று கத்தி கடிவாளவார்களை தனது கைகளில் சுற்றினான். நிக்கைட்ஸ்கி சாலையை நோக்கி வண்டிகள் ஓடின. ப்ரூ, வெளியே விட்டு உலகு, ஏ ப்ரூ, இம்மாதிரியாக பாலாக்காவின் கூச்சலும் அவனுடன் இருந்த ஒரு புஷ்டியான வாலிபனுடைய கூச்சலும் மட்டுமே கேட்டன. ஆர்பர்ட் சவுக்கத்தில் அந்த பனிவண்டி ஒரு மூடு வண்டியோடு மோதியது. ஏதோ முறிந்தது, கூச்சல்கள் கேட்டன. என்றாலும் அந்த பனிவண்டி ஆர்பர்ட் தெரு வழியாக மேலே ஓடியது.
பாட்னாவெயின்ஸ்கி சாலை வழியாக வண்டி ஓடிய பின்பு கான்யுஷேனி தெருவின் சந்திப்பில் கடிவாளத்தை பிடித்து இழுத்து வண்டியை பாலாக்கா நிறுத்தினான். அவனுடன் அமர்ந்திருந்த வாலிபன் கீழே குதித்து குதிரைகளை பிடித்து கொண்டான். அனட்டோலும் டோலக்காவும் நடைபாதை வழியாகச் சென்றார்கள். வெளிவாசல் கதவை அடைந்ததும் டோலக்காவ் சீட்டி அடித்தார். அந்த சீட்டிக்கு பதில் கேட்டது. ஒரு வேலைக்காரி வெளியே ஓடி வந்தாள். உள்ளே முற்றத்திற்கு வந்து விடுங்கள், இல்லையென்றால் உங்களை யாராவது பார்ப்பார்கள். அவள் இதோ வந்து விடுவாள் என்று அவள் சொன்னாள். வாசலுக்கு பக்கத்தில் டோலக்காவ் தங்கினார். அந்த வேலைக்கார பெண்ணை பின்தொடர்ந்து முற்றத்திற்கு அனட்டோல் போய் சேர்ந்து அங்கே ஒரு முக்கு திரும்பிய பின்பு மண்டப முற்றத்திற்கு ஓடினார். மரியா டிமிட்ரிவ்னாவின் வேலைக்காரனான பிரம்மாண்டமான கேப்ரியல் அனட்டோலை சந்தித்தான். தயவு செய்து எனது எஜமானியிடம் வாரும் என்று அவனுடைய ஆழ்ந்த பெரிய துணியில் வேலைக்காரன் கூறினான். திரும்பி ஓடிவிடாதபடி அனட்டோலை அவன் மறித்து கொண்டும் நின்றான். எந்த எஜமானியிடம்? நீ யார் என்று அனட்டோல் மூச்சை அடக்கி மெதுவான குரலில் கேட்டார். தயவு செய்து உள்ளே வாரும். உம்மை உள்ளே அழைத்து வர வேண்டும் என்பதுதான் எனக்கு இடப்பட்டுள்ள உத்தரவு. குராக்கின், திரும்பி வாரும், மோசம் செய்யப்பட்டீர், திரும்பி வாரும் என்று டோலக்கோவ் கூச்சலிட்டார். அனட்டோல் உள்ளே நுழைந்த பின்பு வெளிவாசல் கதவு பக்கத்தில் டோலக்காவ் நின்று கொண்டிருந்தார். முற்றத்து வேலைக்காரன் அந்த கதவை பூட்ட முயற்சித்தான். அவனை பூட்ட விடாமல் சண்டை போட்டு கடைசியாக மிகுந்த சிரமத்தின் பேரில் அவனை டோலக்காவ் கீழே தள்ளினார். அச்சமயம் திரும்பி ஓடி வந்து கொண்டிருந்த அனட்டோலின் கையை பற்றி அவரையும் வாசல் வழியாக வெளியே இழுத்துச் சென்று தங்கள் வண்டியை நோக்கி ஓடினார். அத்தியாயம் 17 நிறைவுற்றது. அத்தியாயம் 18. நட்டாஷாவின் நடத்தையை மரியா கண்டித்தல். சோனியா தாழ்வாரத்தில் அழுது கொண்டு நின்றதை மரியா டிமிட்ரிவ்னா கண்டாள். ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் சொல்லும்படி செய்து நட்டாஷாவுக்கு வந்த கடிதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நேராக நட்டாஷாவின் அறைக்குள் போனாள். வெட்கங்கெட்ட, ஒன்றுக்கும் உதவாதவளை, நீ சொல்லுகிற ஒரு வார்த்தையை கூட நான் கேட்கப் போவதில்லை. ஆச்சரியத்தோடும் ஆனால் கண்ணீரில்லாத கண்களோடும் அவளை பார்த்த நட்டாஷாவை அறைக்குள் தள்ளி பூட்டிவிட்டாள். அன்று மாலை யார் வந்தாலும் வீட்டிற்குள் விடும்படியும், ஆனால் உள்ளே வந்தவர்களை வெளியே போக விடக்கூடாது என்றும் காவல்காரனுக்கு உத்தரவிட்டாள். அப்படி வருகிறவர்களை தன்னிடத்தில் கொண்டு வரும்படி வேலைக்காரனுக்கு உத்தரவிட்டுவிட்டு அந்த கடத்தி செல்லுகிறவர்களை எதிர்பார்த்து கொண்டு வரவேற்பறையில் அமர்ந்திருந்தார்கள். உள்ளே வந்தவர்கள் மீண்டும் வெளியே ஓடிவிட்டார்கள் என்று கேப்ரியல் வந்து அவளிடம் சொல்லிய போது அவள் முகம் சுளித்து எழுந்தாள். பின்னால் தனது கைகளை பின்பாக வைத்து கொண்டு அந்த அறைகளில் வெகுநேரம் உலாவிக் கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து கொண்டிருந்தாள். நடு இரவில் தன்னுடைய ஜேபியில் இருந்த சாவியை எடுத்துக்கொண்டு நட்டாஷாவின் அறைக்குள் போனாள். சோனியா தாழ்வாரத்தில் உட்கார்ந்து விம்மி அழுது கொண்டிருந்தாள். மரியா டிமிட்ரிவ்னா, கடவுளுக்காக என்னை அவரிடம் போகவிடு என்று அவள் கெஞ்சினாள். ஆனால் அவளுக்கு பதில் சொல்லாமலேயே கதவை திறந்து உள்ளே போனாள். வெறுக்கத்தக்கது, பயங்கரமானது, என்னுடைய வீட்டிலேயே அருவருப்பான பெண், கேடுகட்டவள், அவளுடைய தந்தைக்காக நான் வருந்துகிறேன் என்று அவள் நினைத்து தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ள முயற்சித்தாள். விஷயம் எவ்வளவு கடினமாயிருந்தாலும் எல்லோரும் வாயை மூடிக்கொண்டு இருக்கும்படி நான் சொல்லப் போகிறேன். இந்த விஷயத்தை கோமகனிடமிருந்து நான் மறைத்து விடுவேன். உறுதியான அடிகள் எடுத்து வைத்து அறைக்குள் நுழைந்தாள். தனது கைகளில் முகத்தை மூடிக்கொண்டு நட்டாஷா சோஃபாவில் படுத்திருந்தாள். அவளை எந்த நிலைமையில் மரியா டிமிட்ரிவ்னா விட்டு போனாளோ அதே நிலைமையில்தான் அவள் இன்னமும் இருந்தாள். ஒரு இனிமையான பெண், ரொம்ப இனிமை என்று மரியா டிமிட்ரிவ்னா சொன்னாள். காதலர்களை சந்திப்பதற்கு என்னுடைய வீட்டிலேயே ஏற்பாடு செய்வது பாசாங்கு செய்வதில் பயனில்லை. நான் சொல்லுவதை கவனித்து கேள் என்று மரியா டிமிட்ரிவ்னா சொல்லி அவளுடைய கையை தொட்டாள். நான் பேசும்போது கவனித்து கேள். கேடுகட்டவளிலும் கெட்டவளாக நீ உனக்கு இழிவு தேடிக்கொண்டாய். உன்னை நான் வேறு விதமாக நடத்துவேன். ஆனால் உன்னுடைய தந்தைக்காக நான் வருந்துகிறேன். ஆகவே அவரிடம் அதை மறைத்து விடுவேன். நட்டாஷா தன்னுடைய நிலைமையிலிருந்து மாறவில்லை. ஆனால் அவளுடைய முழு உடம்பும் அவளுடைய சப்தமில்லாத விம்மல்களினால் ஆடிக்கொண்டிருந்தது.
அவளுடைய மூச்சு திணறியது. சோனியாவை மரியா டிமிட்ரிவ்னா நோட்டமிட்டுவிட்டு நட்டாஷாவின் பக்கத்தில் சோஃபாவில் அமர்ந்தாள். என்னிடமிருந்து அவன் தப்பியது அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம்தான். ஆனால் நான் அவனை கண்டுபிடித்து விடுவேன் என்று கரகரப்பான குரலில் அவள் கூறினாள். நான் சொல்லுவதை நீ கேட்டு வருகிறாயா அல்லது இல்லையா? தனது பெரிய கையை நட்டாஷாவின் முகத்திற்கு கீழாக வைத்து அவளுடைய முகத்தை தனக்கு நேராக திருப்பினாள். நட்டாஷாவின் தோற்றத்தை மரியா டிமிட்ரிவ்னாவும் சோனியாவும் பார்த்து ஆச்சரியம் கொண்டார்கள். அவளுடைய கண்கள் உலர்ந்திருந்தன, மினுமினுத்தன. அவளுடைய உதடுகள் மூடியிருந்தன. அவளுடைய கன்னங்கள் குழி விழுந்திருந்தன. என்னை விட்டு விடுங்கள், அதை பற்றி எனக்கு என்ன, சாகப் போகிறேன் என்று அவள் முணங்கிக் கொண்டிருந்தாள். மரியா டிமிட்ரிவ்னாவின் கைகளிலிருந்து வேகமாக தள்ளி விடுவித்து கொண்டு பழைய மாதிரியே படுத்து கொண்டாள். நட்டாலி, நான் உனது நன்மையையே விரும்புகிறேன். வேண்டுமானால் படுத்துக்கொள், அதே மாதிரி படுத்துக்கொள். நான் உன்னை தொடமாட்டேன். ஆனால் நான் சொல்லுவதை கேள். நீ எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறாய் என்பதை நான் உனக்கு சொல்லப் போவதில்லை. நீ உனக்குள் அறிவாய். ஆனால் உன்னுடைய தந்தை நாளை திரும்பி வரும்போது அவரிடம் நான் என்ன சொல்லுவது என்று மரியா டிமிட்ரிவ்னா பேசினாள். மீண்டும் நட்டாஷாவின் உடம்பு விம்மல்களினால் குலுங்கியது. ஒருவேளை அவரும் உன்னுடைய சகோதரரும் உனக்கு நிச்சயதார்த்தமானவரும் கண்டுபிடித்து விட்டார்களானால்? எனக்கு நிச்சயதார்த்தமானவர் ஒருவரும் இல்லை. நான் அவரை மறுத்துவிட்டேன் என்று நட்டாஷா கூச்சலிட்டாள். எல்லாம் ஒன்றுதான். அவர்கள் இதை கேள்விப்பட்டார்களானால் சும்மா விட்டு விடுவார்களா? அவர் உன்னுடைய தந்தை. எனக்கு அவரை தெரியும். அவர் அவனை டூயல் சண்டைக்கு அழைப்பாரானால் அது சரியாயிருக்குமா என்ன என்று மரியா டிமிட்ரிவ்னா கேட்டாள். ஓ, என்னை விட்டுவிடுங்கள். நீங்கள் எதற்காக இதில் தலையிட்டீர்கள்? ஏன் ஏன் அம்மாதிரி செய்யும்படி உங்களை யார் கேட்டார்கள் என்று நட்டாஷா கூச்சலிட்டு சோஃபாவில் எழுந்து உட்கார்ந்து குரோதத்தோடு மரியா டிமிட்ரிவ்னாவை பார்த்தாள். ஆனால் உனக்கு என்ன வேண்டும் என்று மீண்டும் கோபம் பொங்க மரியா டிமிட்ரிவ்னா கூச்சலிட்டாள். உன்னை என்ன பூட்டியா வைத்திருந்தோம்? அவன் இங்கே வருவதை யார் தடுத்தார்கள்? ஒரு ஜிப்சி பாட்டுக்காரியைப் போல உன்னை எதற்காக தூக்கி கொண்டு ஓட வேண்டும்? நல்லது, உன்னை அவன் தூக்கி கொண்டு போயிருந்தால் அவர்களால் அவனை கண்டுபிடிக்க முடியாது என்றா நீ நினைக்கிறாய்? உன்னுடைய தந்தையோ அல்லது சகோதரரோ அல்லது நிச்சயதார்த்தமானவரோ அவனை கண்டுபிடிக்க முடியாதா? தவிரவும் அவன் ஒரு அயோக்கியன், அருவருப்பானவன். அது ஒரு உண்மையான விஷயம். அவர் உங்களில் யாரையும் விட சிலாக்கியமானவர் என்று நட்டாஷா கூச்சலிட்டு எழுந்தாள். நீங்கள் தலையிடாமல் இருந்திருந்தால். ஓ கடவுளே, இவையெல்லாம் என்ன? இது என்ன சோனியா? ஏன்? போய்விடு. பெரிய விபத்துகள் ஏற்படும் போது அவற்றிற்கு தாங்களே காரணம் என்று நினைத்து மக்கள் அதைரியத்தோடு எப்படி அழுவார்களோ அதே மாதிரி அவளும் பலமாக விம்மி அழ ஆரம்பித்தாள். மரியா டிமிட்ரிவ்னா மீண்டும் பேச ஆரம்பித்தாள். ஆனால் நட்டாஷா கூச்சலிட்டு, போய்விடுங்கள், போய்விடுங்கள். நீங்கள் எல்லோரும் என்னை வெறுக்கிறீர்கள், என்னை இகழ்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சோஃபாவில் படுத்து கொண்டாள். மரியா டிமிட்ரிவ்னா சிறிது நேரம் அவளை கண்டித்து கொண்டிருந்தாள். பின்னால் அவளுடைய தந்தைக்கு இந்த விஷயம் தெரியாமல் மறைத்துவிட வேண்டும் என்று கூறினாள். நட்டாஷா மட்டும் இவற்றையெல்லாம் மறந்து ஒருவரும் அறிய முடியாமல் செய்ய சம்மதிப்பாளானால் யாருமே இதை அறிந்து கொள்ள முடியாது என்று உறுதி கூறினாள். நட்டாஷா பதில் சொல்லவில்லை. விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கவும் இல்லை. அவள் உள்ளம் கடினமாகி உடல் பதறிக்கொண்டிருந்தது. அவளுடைய தலைக்கு கீழாக ஒரு தலையணியை வைத்து 2 மெத்தைகளால் அவளை மூடினாள். தானே சென்று அவள் குடிப்பதற்காக எலுமிச்சம்பழம் போட்ட தண்ணீரை கொண்டு வந்தாள். ஆனால் நட்டாஷா அவளின் அழைப்பிற்கு பதில் சொல்லவில்லை. நல்லது, அவள் தூங்கட்டும் என்று மரியா டிமிட்ரிவ்னா சொல்லிவிட்டு நட்டாஷா தூங்குவதாக நினைத்து கொண்டு அறையை விட்டு வெளியே போனாள். ஆனால் நட்டாஷா தூங்கவில்லை. வெளிரிய முகத்துடனும் விரிந்த கண்களால் வெறித்த பார்வையுடனும் தனக்கு எதிராக பார்த்து கொண்டே இருந்தாள். அன்று இரவு பூராவாக அவள் தூங்கவும் இல்லை, அழவும் இல்லை. அவளிடம் பல தடவை சென்ற சோனியாவோடு அவள் பேசவும் இல்லை. மறுநாள் தாம் சொல்லியபடி மாஸ்கோவிற்கு பக்கத்தில் இருந்த தமது எஸ்டேட்டிலிருந்து மத்தியான சாப்பாட்டிற்கு கோமகன் ரஸ்டோவ் திரும்பி வந்தார். அவர் மிகுந்த உற்சாகமாய் இருந்தார். எஸ்டேட்டை விலைக்கு வாங்குபவருடன் காரியங்கள் திருப்திகரமாய் நடந்து வந்தன.
ஆனால் மாஸ்கோவிலிருந்தோ அல்லது கோமகளிடம் இருந்தோ அவர் விலகி இருக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. மரியா டிமெட்ரவ்னா அவரை சந்தித்தபோது நட்டாஷாவுக்கு உடம்பு முதல் நாள் அன்று மிகவும் அசௌக்கியமாகிவிட்டது என்றும் டாக்டரை வரவழைத்து காட்டினாள் என்றும் இப்போது கொஞ்சம் சௌக்கியமாயிருப்பதாகவும் சொன்னாள். அன்று காலையில் நட்டாஷா அறையை விட்டு வெளியே வரவில்லை. உலர்ந்து போன உதடுகளை இறுக மூடிக்கொண்டு உலர்ந்து போன கண்களால் வெறித்து பார்த்து கொண்டு ஜன்னலில் அமர்ந்திருந்தாள். தெருவில் போய்க் கொண்டிருந்த மக்களை மனக்குழப்பத்தோடு பார்த்து கொண்டும் தனது அறைக்குள் நுழையும் யாரையும் வேகமாய் திரும்பி பார்த்து கொண்டும் இருந்தாள். அனட்டோலை பற்றி ஏதாவது செய்தி வரும் என்றும் அவர் நேரில் வரலாம் என்றும் அல்லது அவளுக்கு கடிதம் அனுப்பலாம் என்றும் அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததாக தோன்றியது. கோமகள் அவளை பார்க்க வந்தபோது ஒரு ஆண்மகனின் காலடி ஓசை கேட்டு ஆவலோடு அவள் திரும்பி பார்த்தாள். பின்னால் அவளுடைய முகம் கனிவற்ற பகைமை கொண்ட தோற்றத்தோடு விளங்கியது. அவருக்கு வணக்கம் தெரிவிக்க அவள் எழுந்திருக்க கூட இல்லை. உன்னை பற்றி என்ன விஷயம் என் தேவதையே? உனக்கு உடம்பு சௌக்கியமில்லையா என்று கோமகன் கேட்டார். ஒரு வினாடி மௌனத்திற்கு பின்னால் நட்டாஷா பதிலளித்தாள், ஆம், அசௌக்கியம். அவள் ஏன் அவ்வளவு தூரம் வெறுப்பாயிருக்கிறாள் என்றும் அவளுடைய நிச்சயதார்த்த காதலருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதா என்றும் கோமகன் ஆவலோடு கேள்விகள் கேட்டார். அவற்றிற்கு அவள் பதில் அளித்தபோது அம்மாதிரி எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் கவலைப்பட வேண்டாம் என்றும் அவள் சொன்னாள். எதுவும் ஏற்படவில்லை என்ற நட்டாஷாவின் உறுதிமொழிகளை மரியா டிமெட்ரிவ்னா உறுதி செய்தாள். உடம்புக்கு சௌக்கியம் இல்லை என்ற பாசாங்கை கொண்டும் தமது குமாரியின் மனவேதனையை கொண்டும் சோனியாவினுடையவும் மரியா டிமிட்ரிவ்னாவுடையவும் குழப்பமடைந்த முகங்களை கொண்டும் தாம் ஊரில் இல்லாத சமயத்தில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பதை கோமகன் தெளிவாய் அறிந்து கொண்டார். ஆனால் தம்முடைய அன்பு மிகுந்த குமாரிக்கு ஏதாவது அகௌரவம் ஏற்படலாம் என்று நினைப்பதற்கு அவருக்கு பயங்கரமாய் இருந்தது. அதோடு தம்முடைய சொந்த மன அமைதியையும் அவர் பிரமாதமாய் மதித்தார். ஆகவே அவர் மேற்கொண்டு கேள்வி கேட்க விரும்பவில்லை. பிரமாதமாக எதுவும் நடந்துவிடவில்லை என்று தமக்குத்தாமே உறுதி கூறிக்கொள்ள முயற்சித்தார். மீண்டும் கிராமத்திற்கு திரும்புவதை அவளுடைய தேக அசௌக்கியம் தாமதப்படுத்துகிறது என்பது மட்டும் அவருக்கு அதிருப்தியை கொடுத்தது. அத்தியாயம் 18 நிறைவுற்றது. அத்தியாயம் 19 அனட்டோலின் முந்திய விவாகம் அம்பலமாகுதல். தமது மனைவி மாஸ்கோவிற்கு வந்த தினத்திலிருந்தே அவளுக்கு பக்கத்தில் தாம் இருக்க வேண்டாம் என்று கருதி வேறு எங்காவது போக பியர் விரும்பினார். ரஸ்டோவ்கள் மாஸ்கோவிற்கு வந்த பின்பு நட்டாஷா அவர் உள்ளத்தில் ஏற்படுத்திய கிளர்ச்சியை பார்த்த பின்பு தமது உத்தேசத்தை நிறைவேற்றி வைக்க அவர் துரிதம் கொண்டார். டீவர் என்ற இடத்திற்கு ஜோசப் அலெக்சிவிச்சினுடைய விதவையை பார்ப்பதற்காக சென்றார். தனது காலஞ்சென்ற கணவரின் தாஸ்தாவேஜுகள் சிலவற்றை பேரிடம் கொடுப்பதாக அவள் வெகுகாலமாக சொல்லிக் கொண்டிருந்தாள். அவர் அங்கிருந்து மாஸ்கோவிற்கு திரும்பியதும் மரியா டிமிட்ரிவ்னாவிடமிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. ஆண்ட்ரூ போல்கான்ஸ்கியை பற்றியும் அவருடைய நிச்சயதார்த்தக்காரியை பற்றியும் ஒரு மிகுந்த முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்றும் அதற்காக உடனே அவர் தன்னை வந்து பார்க்க வேண்டும் என்றும் அவள் எழுதியிருந்தாள். நட்டாஷாவை பார்ப்பதை அவர் தவிர்த்து கொண்டு வந்தார். ஏனெனில் ஒரு நண்பரின் நிச்சயதார்த்தக்காரியிடம் ஒரு விவாகமானவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதைவிட அதிகமான உணர்ச்சி அவளுக்காக தம்மிடம் ஏற்படுவதை அவர் உணர்ந்தார். என்றாலும் அவர்கள் அடிக்கடி சந்திக்கும்படி ஏதோ ஒரு விதி செய்து வந்தது. என்ன நடந்திருக்க முடியும்? என்னிடமிருந்து அவர்கள் என்ன எதிர்பார்க்க முடியும் என்று மரியா டிமிட்ரிவ்னாவின் வீட்டிற்கு புறப்படுவதற்காக உடைகள் அணிந்து கொண்டிருக்கும் போது அவர் நினைத்தார். இளவரசர் ஆண்ட்ரூ மட்டும் சீக்கிரமாக வந்து அவளை விவாகம் செய்து கொண்டாரானால் என்று அவளுடைய வீட்டிற்கு போகிற வழியில் அவர் நினைத்தார். டீவர்ஸ்கோய் சோலையில் அவர் போய்கொண்டிருந்த போது அவருக்கு பழக்கமான ஒரு குரல் அவரை கூப்பிட்டது. பியர், திரும்பி வந்து வெகு காலமாய்விட்டதா என்று ஒரு குரல் கேட்டது. பியர் தலையை நிமிர்த்தினார். 2 சாம்பல் வண்ண குதிரைகள் உறைவணியை வாரி இறைத்து கொண்டு ஒரு பனி வண்டியை இழுத்து கொண்டு ஓடுவதை கவனித்தார். அந்த வண்டியில் அனட்டோலும் அவருடைய இணைபிரியாத தோழனான மக்காரினும் இருந்தார்கள். இராணுவத்தில் உயர் பதவியில் உள்ளவர்கள் அலங்காரமாய் அமர்ந்திருக்கிற முறையில் அனட்டோல் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தார். அவருடைய முகத்தின் அடிபாகத்தை அவருடைய கழுத்து பட்டி மறைத்திருந்தது. அவருடைய தலை லேசாக குனிந்திருந்தது.
அவருடைய முகம் உயிர் துடிப்போடும் ரோஜா நிறத்திலும் இருந்தது. வெள்ளை தொகை கொண்ட அவருடைய தொப்பியை தலையில் ஒரு பக்கமாக சாய்த்து வைத்திருந்தார். அதனால் பொமேடு தடவிய அவருடைய சுருளை முடி வெளியே தெரிந்தது. அந்த முடிகள் மீது வெள்ளை பனிப்பொடியும் காணப்பட்டது. ஆம், உண்மையாக அவர்தான் ஒரு நிஜமான யோகி. அந்த வினாடியிலுள்ள இன்பத்தை தவிர அதற்கு அதிகமாக அவர் எதையும் யோசிப்பதில்லை. எதுவும் அவருக்கு தொந்தரவு கொடுக்க முடியாது. ஆகவே எப்பொழுதும் அவர் மகிழ்ச்சியோடும் திருப்தியாகவும் அமைதியாகவும் இருக்கிறார். அவர் மாதிரி இருப்பதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் கொடுப்பேன் என்று அவரை பார்த்து ஆசை கொண்டவரை போல பியர் நினைத்தார். மரியா டிமிட்ரிவ்னாவின் வீட்டில் உள்ள முன் அறையில் அங்கிருந்த சேவகன் பியரின் வெளிச்சட்டையை கழற்றினான். தன்னுடைய எஜமானி அவரை நேராக அவளுடைய படுக்கை அறைக்கு வரும்படி கூறியதாக சொன்னான். நடன அறையின் கதவை அவர் திறந்தபோது ஒரு மெல்லிய வெளிரிய பழிவாங்கும் தோற்றத்தோடு கூடிய முகத்தோடு நட்டாஷா ஜன்னலில் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தார். அவள் திரும்பி அவரை பார்த்து முகத்தை சுழித்து ஒரு கனிவற்ற பெருந்தன்மை தோற்றத்தோடு அந்த அறையை விட்டு வெளியே போனாள். மரியா டிமிட்ரிவ்னாவுடைய அறைக்குள் பியர் போனதும், என்ன நடந்துவிட்டது என்று கேட்டார். எல்லாம் சிலாக்கியமாகத்தான் இருக்கின்றன என்று மரியா டிமிட்ரிவ்னா பதில் சொன்னாள். 58 வருஷங்களாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து வருகிறேன். என்றாலும் இதைப்போல மானக்கேடான விஷயத்தை நான் இதற்கு முன்னால் அறிந்ததே இல்லை. தான் சொல்லுவதை வேறு யாரிடமும் சொல்லுவதில்லை என்ற வாக்குறுதியை வாங்கி கொண்டு மரியா டிமிட்ரிவ்னா அவரிடம் விஷயங்களை சொன்னாள். அவையாவன, தனது பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே இளவரசர் ஆண்ட்ரூவை நட்டாஷா மறுத்துவிட்டாள். இதற்கு அனட்டோல் குராக்கின் தான் காரணம். அவருடன் பழக்கம் ஏற்படும்படி பியரின் மனைவி உதவி செய்தாள். அவளுடைய தந்தை ஊரில் இல்லாத சமயத்தில் அனட்டோலுடன் ரகசியமாக விவாகம் செய்து கொள்ளுவதற்காக அனட்டோலோடு ஓடுவதற்கு நட்டாஷா முயற்சி செய்தாள். தமது தோள்களை பியர் உயர்த்தி வாய் திறந்தபடியே அவரிடம் சொல்லுவதை கவனமாக கேட்டார். அவரால் அவரது காதுகளை நம்ப முடியவில்லை. இளவரசர் ஆண்ட்ரூ தமது நிச்சயதார்த்தமான மனைவியை ஆழ்ந்து காதலித்தார். அந்த மனோகரமான நட்டாஷா ரஸ்டோவா அந்த பொல்கான்ஸ்கியை அந்த முட்டாள் அனட்டோலுக்காக கைவிடுவதென்றால், அந்த அனட்டோல் ஏற்கனவே ரகசியமாக விவாகமாகி இருந்தும் அவன் மீது அவள் காதல் கொண்டு அவனோடு ஓடிவிடுவது என்றால், அப்பேற்பட்ட விஷயத்தை பியரால் யூகிக்கவோ அறியவோ முடியவில்லை. நட்டாஷாவை சிறு குழந்தையிலிருந்தே அவர் அறிவார். அவளை பற்றி ஒரு மனோகரமான அபிப்பிராயத்தை அவர் கொண்டிருந்தார். அந்த அபிப்பிராயத்தோடு அவளுடைய தற்கால இழிவான அறிவற்ற கொடுமையான நடத்தையை அவரால் ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை. தமது மனைவியை பற்றி அவர் சிந்தித்து பார்த்தார். அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாய்த்தான் இருக்கிறார்கள் என்று அவர் தமக்குத்தாமே சொல்லிக்கொண்டார். ஒரு கெட்ட பெண்ணோடு முடிச்சு போட்டுக்கொள்ளும் அதிர்ஷ்டம் தமக்கு மட்டும் தனித்து ஏற்படவில்லை என்று அவர் நினைத்தார். என்றாலும் அவர் இளவரசர் ஆண்ட்ரூவுக்காக இறங்கிய போது அவருக்கு கண்ணீர் வந்துவிட்டது. அவருக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக அவர் அனுதாபம் கொண்டார். தமது நண்பர் மீது அவருக்கு அனுதாபம் அதிகமாக ஆக நடன அறையில் அம்மாதிரி கனிவற்ற பெருந்தன்மை தோற்றத்தோடு எழுந்து போன நட்டாஷா மீது இகழ்ச்சியும் அருவருப்பும் அதிகமாயின. நட்டாஷாவின் உள்ளம் அதைரியத்தாலும் அவமானத்தாலும் இகழ்ச்சியாலும் நிறைந்து நின்றது என்பதை அவர் அறியார். ஆகவே அவள் முகத்தில் கடுமையும் அமைதியான பெருந்தன்மை தோற்றமும் காணப்பட்டது என்றால் அதற்கு அவர் பொறுப்பல்ல. மரியா டிமிட்ரிவ்னா கேட்ட கேள்விக்கு பதிலாக, எப்படி விவாகம் செய்ய முடியும்? அவர் விவாகம் செய்ய முடியாது, அவருக்கு விவாகம் ஆகிவிட்டது என்று பியர் பதில் சொன்னாள். ஒவ்வொரு மணியிலும் விஷயங்கள் மோசமாகிக் கொண்டு வருகின்றன என்று மரியா டிமிட்ரிவ்னா கூச்சலிட்டாள். ஒரு அழகான வாலிபன் எப்பேற்பட்ட அயோக்கியன் என்றாலும் அவள் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். நேற்று முதல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும். அப்படியானால்தான் குறைந்தபட்சம் அவள் அவனை எதிர்பார்க்காமலாவது இருப்பாள். அனட்டோலின் விவாகத்தை பற்றி பியரிடமிருந்து விவரங்களை கேட்ட பின்பு தன்னுடைய கோபத்தை அனட்டோல் மீது வசவுகளாக அவள் வெளியிட்டாள். அதன் பின்பு பியரை எதற்காக தான் வரவழைத்தாள் என்பதை சொன்னாள். பொல்கான்ஸ்கி எந்த வினாடியிலும் வரலாம் என்றும் அவரோ அல்லது கோமகனோ இந்த விஷயத்தை அறிந்தால் அனட்டோலை டூயல் சண்டைக்கு இழுப்பார்கள் என்றும் தான் பயப்படுவதாகவும் அவள் சொன்னாள். ஆகவே அவருடைய மைத்துனரிடம் அவர் பேசி மாஸ்கோவை விட்டு அவர் போகும்படி செய்ய வேண்டும் என்றும் தன்னுடைய கண் முன்பாக அவர் தென்படக்கூடாது என்றும் அவள் சொன்னாள். வயோதிக கோமகனுக்கும் நிக்கலஸுக்கும் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கும் ஏற்படக்கூடிய அபாயத்தை இப்பொழுதுதான் பியர் உணர்ந்தார். ஆகவே அவள் விரும்புகிறபடி செய்வதாக வாக்கு கொடுத்தார்.
தன்னுடைய விருப்பங்களை சுருக்கமாகவும் கச்சிதமாகவும் அவள் விளக்கிய பின்பு அவரை வரவேற்பு அறையில் போயிருக்கும்படி சொன்னாள். ஜாக்கிரதை, கோமகனுக்கு எதுவுமே தெரியாது. உமக்கும் எதுவும் தெரியாதது போல நடந்து கொள்ளும் என்று சொன்னாள். இனி அவனை எதிர்பார்ப்பதில் பிரயோஜனம் இல்லை என்று நான் போய் அவளிடம் சொல்லுகிறேன். உமக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் டின்னர் சாப்பிட்டு விட்டே போகலாம் என்று பியரிடம் சொன்னாள். வயோதிக கோமகனை பியர் சந்தித்தார். அவர் நிலை குலைந்து படபடப்பாக காணப்பட்டார். அன்று காலையில் நட்டாஷா அவரிடம்தான் பொல்கான்ஸ்கியை மறுத்துவிட்டதை கூறினாள். துன்பங்கள், துன்பங்கள் எனது அன்பானவரே என்று அவர் பியரை பார்த்து சொன்னார். அவர்களுடைய தாயார் இங்கே இல்லாததால் இந்த பெண்களால் எவ்வளவு துன்பங்கள் ஏற்படுகின்றன தெரியுமா? நான் இங்கே வந்ததற்காக மிகவும் வருத்தப்படுகிறேன். நான் உம்மிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறேன். யாரிடமும் கலந்து கொள்ளாமல் அவள் தன்னுடைய நிச்சயதார்த்தத்தை முறித்து விட்டாள் என்பதை நீர் கேள்விப்பட்டீரா? இந்த நிச்சயதார்த்தம் எனக்கு பிடித்தமானதா இல்லை என்பது உண்மைதான். ஆனால் உண்மையில் அவர் ஒரு சிலாக்கியமான மனிதர். என்றாலும் அவருடைய தந்தை சம்மதிக்காத நிலையில் அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நட்டாஷாவுக்கு வேறு மாப்பிள்ளை பார்ப்பதிலும் கஷ்டமில்லை. என்றாலும் வெகு காலமாக இந்த நிச்சயதார்த்த விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது. இச்சமயத்தில் தாயுடையவோ தந்தையுடையவோ சம்மதமில்லாமல் இப்படியா நடப்பது? இப்பொழுது அவள் உடம்பு அசௌக்கியமாய் இருக்கிறாள். அது என்ன அசௌக்கியம் என்பது கடவுளுக்கே தெரியும். ரொம்ப கடினமானது கோமகனே. தாயார் இல்லாமல் இந்த பெண்களை சமாளிப்பது ரொம்ப கடினமானது. கோமகன் மிகவும் நிலைகுலைந்து போயிருக்கிறார் என்பதை பியர் கண்டதும் பேசும் விஷயத்தை மாற்ற முயற்சித்தார். ஆனால் கோமகன் திரும்பவும் தமது கஷ்டங்களை பற்றியே பேசினார். இச்சமயம் பரபரப்பான முகத்தோடு அந்த அறைக்குள் சோனியா வந்தாள். நட்டாஷா பூரணமாய் சௌக்கியமாய் இல்லை. தன்னுடைய அறையிலேயே இருக்கிறாள். உம்மை பார்க்க விரும்புகிறாள். மரியா டிமிட்ரிவ்னா அவளோடு தான் இருக்கிறாள். அவளும் உம்மை வரும்படி அழைக்கிறாள். ஹாம், நீர் பொல்கான்ஸ்கிக்கு ஒரு பெரிய நண்பர். அவருக்கு உமது மூலம் அவள் ஒரு செய்தியை அனுப்ப விரும்புவதாய் இருக்கலாம் என்றார் கோமகன். ஓ அன்பே, ஓ அன்பே, இவையெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கின்றன. தமது நெற்றியில் உள்ள சாம்பல் வர்ண தலைமுடியை பற்றி கொண்டு கோமகன் அந்த அறையை விட்டு வெளியே போனார். அனட்டோலுக்கு ஏற்கனவே விவாகமாகிவிட்டது என்று மரியா டிமிட்ரிவ்னா சொல்லியதை நட்டாஷா நம்பவில்லை. பியரே வந்து அதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவள் வற்புறுத்தினாள். தாழ்வாரத்தின் வழியாக நட்டாஷாவின் அறைக்கு பியரை அழைத்து கொண்டு போனபோது இவ்விஷயத்தை சோனியா சொன்னாள். வெளிரிய முகத்தோடும் கடுமையோடும் மரியா டிமிட்ரிவ்னாவின் பக்கத்தில் நட்டாஷா அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்கள் ஜுரம் கொண்டதை போல மின்னிக் கொண்டிருந்தன. அவை ஒரு கேள்விக்குறியோடு அவர் அந்த அறையில் நுழைந்ததும் நோக்கின. அவள் புன்முறுவல் காட்டவும் இல்லை, தலையை அசைக்கவும் இல்லை. வெறித்த பார்வையோடு அவரை நோக்கி கொண்டிருந்தாள். அவளுடைய பார்வை ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்டது. அவர் ஒரு நண்பரா, அல்லது மற்றவர்களைப் போல அனட்டோல் விஷயத்தில் அவரும் ஒரு எதிரிதானா? பியரை பொறுத்தவரையில் அச்சமயத்தில் அவர் அங்கே இருப்பதாகவே அவளுடைய நினைப்பில் இல்லை. அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் என்று பியரை சுட்டிக்காட்டி நட்டாஷாவிடம் மரியா டிமிட்ரிவ்னா சொன்னாள். நான் உன்னிடம் உண்மையை சொன்னேனா இல்லையா என்பதை அவரே சொல்லட்டும். வேட்டையாடப்பட்ட காயமடைந்த ஒரு மிருகம் தன்னை நெருங்கி கொண்டிருக்கும் நாய்களையும் வேட்டைக்காரர்களையும் எம்மாதிரி பார்க்குமோ அதே மாதிரி பார்வையில் அங்கிருந்தவர்களை ஒருவர் மாற்றி ஒருவரை நட்டாஷா பார்த்தாள். நட்டாலியா இலினிச்னா என்று பியர் ஆரம்பித்தார். அவளுக்காக இரக்கம் கொண்டு தாம் செய்யப்போகும் விஷயத்திற்காக கஷ்டம் கொண்டு தமது பார்வையை கீழ் நோக்கினார். அது உண்மையாயிருந்தாலும் சரி, இல்லையானாலும் சரி, அவரால் உனக்கு எவ்வித மாறுதலும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் அப்படியானால் அவர் விவாகமானவர் என்று சொல்லுவது உண்மையல்ல. ஆம், அது உண்மைதான். அவர் வெகு காலமாக விவாகமாயிருக்கிறாரா? நீர் சத்தியம் செய்ய முடியுமா என்று அவள் கேட்டாள். பியர் சத்தியம் செய்தார். அவர் இன்னமும் இங்கேதான் இருக்கிறாரா என்று அவள் உடனே கேட்டாள். ஆம், இப்பொழுது கூட நான் அவரை பார்த்தேன். அவளால் பேச முடியவில்லை என்று தோன்றியது. தன்னை தனியாக விடும்படி தனது கைகளால் சைகை காட்டினாள். அத்தியாயம் 19 நிறைவுற்றது.